கடந்த புதுவருட தினத்தில் வரணி சிட்டிவேரம் பகுதியிலுள்ள குளமொன்றில் நீராடிய இளைஞர் ஒருவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்திருந்தார். கொடிகாமம் தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய சிவிராசு சிலுசன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். புதுவருட கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலர் சிட்டிவேரம் கண்ணகையம்மன் கோவில் பகுதியில் உள்ள திம்புருவில் குளத்தில் நீராடியுள்ளனர். அவர்களுடன் கொடிகாமம் போலீஸ் நிலைய போலீஸ்காரன் ஒருவனும் இருந்துள்ளார். அப்போது குறித்த இளைஞன் தாமரைக்கொடியில் சிக்கொண்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். அவர் வரணி பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையிலேயே உயிரிழந்திருந்தார். குறித்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த 18 வயதான காதலி அடுத்த நாள் அதிகாலை வீட்டில் உயிர் மாய்த்துள்ளார். வரணி பகுதியைச் சேர்ந்த 18 வயதான யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் திட்டமிட்டே கொல்லப்பட்டதாக அந்த நேரத்தில் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு தொடர்பாக சட்டத்திரணி சுகாஸ் கூறும் தகவலில் போலீஸ் உத்தியோகத்தரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என குடும்பத்தினர் சந்தேகிப்பதாக கூறியுள்ளார்.